அதான் வெளிநாட்டில் இருந்து நல்லா சம்பாரிச்சாலும் உடம்பு முடியலன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளை நாம தான் பார்த்துக்கணும். என்ன உடம்பு முடியலாம் டியூட்டிக்கு போய் தான் ஆகணும். நம்ம ஒன்று நினச்சி போனால் அங்கே ஒன்று நடக்குது. அப்புறம் போயிட்டு டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே போர்வெல் கிளம்பியாச்சுங்க. அங்கே போயிட்டு பைப்பெல்லாம் செக் பண்ணால் நம்ம நேரத்துக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் லூஸ் பண்ணால் தான் மாட்ட முடியும். ஒரு ஆம்பளை தான் சொந்த ஊரை விட்டுட்டு வந்து வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குல்ல. அப்படியே தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேங்க. தண்ணி ட்ரெயினோட வெல்டு வச்சுட்டு அப்புறம் அப்படியே ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பி பிளான்ட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ சோதனை தான் வரும்னு தெரியல. அடுத்த பைப் உடஞ்சிருச்சு. அப்புறம் எடுத்து அதையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் சிஸ்டத்தில் என்ட்ரியை போட்டு கிளம்பியாச்சுங்க. ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ₹1 கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்?